மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 29 வசனங்கள் வரை. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதைப் பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆதாம் தேவனுடைய கட்டளையை மீறினபோது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த தொடர்பு இல்லாமல் போயிற்று. பின்பு தேவன் மனிதனோடு தொடர்பு கொள்ள விரும்பினார். அதனால் தேவன் மனிதனோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். முதலில் தேவன் நோவாவுடனே தம் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். தேவன் கட்டளையிட்டபடியே நோவா செய்தான். அதனால் தேவன் அவனையும் அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். தேவன் ஆபிரகாமை அழைத்தபோது ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான். அதனால் தேவன் அவனையும் அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். அவனுடைய சந்ததி இந்நாள் வரை ஆசீர்வாதமாக இருக்கிறதை நாம் காணலாம். இப்படியாக தேவன் ஆபிரகாமுக்கு பிறகு அவன் சந்ததியோடு உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி அவர்களை வழி நடத்தி ஆசீர்வதித்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு தம் சீடர்களோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை மிகவும் சிறப்பானதாகும். அந்த உடன்படிக்கையை யாரெல்லாம் விசுவாசித்து கைக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் இயேசுவை போல வாழ வேண்டும் என்று நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த உடன்படிக்கை எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு உண்டென்றும் அவர்கள் பரிசுத்தர்களாக இயேசுவினால் வழி நடத்தப்பட்டு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றும் நமக்கு விவரிக்கிறது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொள்ளுகிறவர்களோடு முடிவு பரியந்தம் இயேசு இருப்பார் என்பது உறுதி. எத்தனையோ உடன்படிக்கையை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இயேசுவோடு நீங்கள் உடன்படிக்கை செய்தால் அவர் உங்களை பரிசுத்தமாக்கி சுவிசேஷத்தை அறிவிக்கவும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் செய்வார். இன்றே அவரை நோக்கி ஜெபம் பண்ணி உங்களை அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்து ஆதரிப்பார். ஜெபம். இயேசுவே, உம்முடைய உடன்படிக்கையின்படி வாழவும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் எனக்கு கிருபை அருளும். என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.